அம்மா ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குடா. வெயிட் தான் ட்ராப் ஆயிருக்கீங்க, வாந்தி ரொம்ப இருக்கா என்ன? ஒரு நிமிஷம் இரு மேம். வாந்திலாம் எதுவும் இல்லை மேம். வாந்தி வரா மாதிரி ஒரு சென்ஸ் தான் மேம் இருக்கு. முதல் 3 மாசத்துல அது ரொம்ப காமன் தான் மேடம். அதுக்கு மேம் நான் கறிக்கடையில கியூல நின்று சோரட்டி வாங்கி வந்து செஞ்சு தரேன் மேம். மீன் முட்டை கறி விதவிதமா பண்ணி தரேன் மேம். ஒண்ணு தூங்குறா இல்லைன்னா செல்லணுன்றா. அந்த காலத்துல எங்க மாமியார் சொன்ன வேலையை நான் செஞ்சதுனால தான் மேம் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா எதையும் பண்ண மாட்டா. இல்லைன்னா தயிர் சாதம் கொடுன்றா, இட்லி கேட்குறா மேம். இப்படி இருந்தா என் வாரிசு எப்படி மேம் நல்லா இருக்கும்? இதை நீங்களே கொஞ்சம் அவருக்கு சொல்லுங்க மேம். அம்மா முதல் 3 மாசத்துல மசக்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த வாந்தி வர சென்சேஷன், அதிகமா டயர்டா ஃபீல் ஆகுறது, இதெல்லாம் ரொம்ப நார்மல். இந்த டைம்ல இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமா திணிக்கிறதுனாலயோ இல்ல நீங்க ருசியா பண்றேன்னு சொல்லிட்டு காரம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு கொடுக்கறதுனாலயோ இந்த வாந்தி பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுங்க. அண்ட் இட்லியும் தயிரும் ரொம்ப நேச்சுரலா சூதிங்கா இருக்கும் அவங்க ஸ்டமக்குக்கு. அவங்களோட வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணவும் அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால அவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அதை தைரியமா கொடுங்க. உங்களோட வாரிசு கண்டிப்பா ஆரோக்கியமா தான் கிடைக்கும். நீங்க சத்தான உணவெல்லாம் கொடுக்கறதுக்கான டைம் கூடிய சீக்கிரம் வரும். 5-6 மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம்.